You all got your final exam in 3 weeks. So get ready. என்னடா சொன்னாவ? அது ப்ரோ, அது என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 3 வாரத்தில் ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது, அதான் ஒழுங்காக படிங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்றாங்க. என்ன இன்னும் 3 வாரத்தில் ஃபைனல் எக்ஸாமா? சொல்லலாமா? சரி ரைட்டு விடு, இன்னைக்கே ரூமுக்கு போகிறேன், படிக்கிறேன், தெருக்கி விட்றேன், ஃபைனல் எக்ஸாம் ஜெயிக்கிறோம். படிப்பீங்களா? ஓகே, படிக்கிறோம், ஃபைனல் எழுதி ஜெயிக்கிறோம், பாஸ் பண்றேன்டா, எடுக்கிறேன். 12 seconds later. கால் பண்றான் அப்ப. ஹலோ, சொல்லு மச்சான், என்ன கதை? என்னடா பண்ற? நான் அதோ ரூம்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். வாடா சாப்பிட்டு படி பண்ணாடி. அதுவும் ரைட்டு தான், சரி நம்ம 2 பேரும் ஒன்னா படிப்போம். சாப்பிட்டு வருவோம். ஓகே ஓகே. 2 weeks later. சரி, ஹாஸ்டலில் நம்மளாம் ஒழுங்காக படிக்கல, இங்கே வந்துட்டோம் திருப்பி வீட்டுக்கு. வீட்டில் யாருமே இல்லை, ஒழுங்காக படிக்கிறோம், படிச்சில் தெரிக்க விட்றோம், ஜெயிக்கிறோம், எடுக்கிறோம், அவ்வளோதான், பேச்சே இல்லை. இப்பதான் கால் பண்றான். ஹலோ, சொல்லு மச்சான். தாடி எங்கடா இருக்க? இங்கதான், வீட்டுக்கு நேற்று தான் வந்தேன், குளிமில தான் இருக்கேன். வாடா வெளியே போயிட்டு லேப்பா பண்ணிட்டு வருவோம். இல்ல, ஃபைனல்ஸ் படிக்கணும்னு நினைச்சேன், படிச்சதான். வாடா பாத்துக்கலாம். சரி, எப்பா பண்ணுவோம் நம்ம. ஓகே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்னடா படிச்சியா? ஃபுல் ப்ரிப்பரேஷனோட இருக்க போல. 2 வாரம் இருக்கு, 3 வாரம் இருக்கு, படிக்க போறேன் என்ன ஃபுல்லா? எங்கடா நீ சொன்னோன்னே ஹாஸ்டல்ல போயிட்டு ஹாஸ்டல்ல உடனடியா படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன், அங்கேயும் படிக்கல. சரி, வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல படிப்போம்னு நினைச்சேன், அங்கேயும் படிக்கல. இப்போ கோசமா வந்திருக்கேன், வா உள்ள போயிட்டு தெறிக்க விடுறோம், அவ்வளவுதான், வா பாத்துக்கலாம். ரைட்டு, பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமே தெரியல. சரி, முதல்ல அந்த வாரத்தை போட்டு பேர் எழுதிட்டு, என்ன எழுதுறதுன்னே தெரியலையடா. சரி, பரவாயில்ல மேடம், முடிச்சிட்டேன்.